Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 685 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த ஈஷோவை காட்டுறாங்க. அவனை சுத்தி ஏகப்பட்ட நேவி ஆளுங்க ஏதோ காக்கா குருவியை சுடுற மாதிரியே போஸ் கொடுத்து நிப்பானுங்க. அந்த ஈஷோவுக்கு எல்லா மேட்டரும் தெரிஞ்சு போச்சு. அதான் லூஃபி மத்தவங்க எல்லாருமே இப்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்கல்ல. இது அவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுல ஒருத்தனை சமாளிக்கிறதுக்கே ஊடு கட்டி அடிக்கணும். இதுல மொத்தம் பேரும் ஒன்னா சேர்ந்தானுங்கன்னா ஊரையே கட்டி அடிக்கணும். அதனால இந்த மேட்டரை கொஞ்ச நேரத்துக்கு வேற யாருக்காச்சும் கைமாத்தி உள்ளான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அந்த டைம் பேஸ்டிலுக்கு ஏகப்பட்ட எமர்ஜென்சி கால்ஸ். அவன் அட்டன் பண்ணுவானா இல்ல மக்களை காப்பாத்துவானா அப்படியே திணறிட்டு இருப்பான். அட்ட டைம்ல எப்படா இத்தனை கால்ஸ் நான் அட்டன் பண்றதுன்னு அந்த டைம் இஷோ கால் பண்ணுவானா, சொல்லுங்க சார் என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க நான் பண்றேன்பா. கண்ணா கொலோசியத்துல சண்டை போட்ட அத்தனை பேருமே இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டானுங்கப்பா. உடனே அந்த பேஸ்டில இங்க மொத்த டவுனுமே கலவரத்துல இருக்குது. ஏகப்பட்ட குழப்பம். எல்லாருமே மாத்தி மாத்தி கொலவெறி பிடிச்சு அலையறானுங்கம்மா. அது ஆக்சுவலா இஷோக்கு பிரச்சனையா தெரியல. நல்ல விஷயம் தான்ங்கிற மாதிரி சொல்லுவான். நீங்க என்ன சொல்றீங்க நீக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. அவன் உடனே பிளான் என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டான். இந்த ஐலாண்டை சுத்தி இருக்க மொத்த வைஸ் அட்மிரல்ஸும் உடனே இவனுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் காண்டி வரணுமாமா. ஏன்னா இப்ப எல்லாருமே களத்துல இறங்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லுவான். எல்லாருமே இப்ப மீட் பண்ண வேண்டிய இடம் ராயல் பேலஸ், வந்துருங்கடா அப்படின்னு கொலவெறியோட சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி அந்த கைரோஸை காட்டுறாங்க. அவனை ஓட விட்டு கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருக்கானுங்க. சுடுறவனுங்க வேற யாரும் இல்ல, நார்மல் பீப்புள் தான். எதுக்காக இவ்வளவு வெறி கொண்டு கைரோஸ் அட்டாக் பண்றாங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் புடிச்சு கொடுத்தாதானே அந்த டோஃப்ளமிங்கோ உயிரோட விடுவேன்னு சொன்னா, அவங்க எல்லாத்துக்குமே இப்ப ஃபேமிலி இருக்கு. சோ அவங்களை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்ல. அதனால அப்படி சொல்லுவானுங்க. பட் கைரோஸ் அந்த பேலஸ்க்கு போகணும்னா இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்குது. அந்த கிறுக்கு பைய பேலஸை மூவ் பண்ணாம அதே இடத்துல வச்சிருந்தானா இந்த பஞ்சாயத்தே இல்ல. பெருசா ஹைட் பண்றேன்னு அந்த பக்கமா தள்ளி கொண்டு போய் வச்சிட்டானா, அதான் இப்ப பிரச்சனையே. அங்க பார்த்தா சில பேர் ஐயோ எங்க பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் போட்டு வெட்டிட்டு இருக்குதுன்னு. இதை பார்க்கும்போது கைரோஸ்க்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நைட்டு நடந்த சம்பவம் சாதாரண விஷயமே இல்லையே. பாவம் ஏகப்பட்ட மக்கள் தேவையில்லாம கொல்லப்பட்டாங்க. அதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு என்ன ஆனாலும் சரி என் பொண்ணு ரெபேக்காவையும் இந்த ட்ரெஸ் ரோஸாவையும் நான் காப்பாத்தாம விடவே மாட்டேன், ஒய்யால வரண்டான்னு கொலவெறியோட கிளம்புவான். அப்படியே கட் பண்ணி நம்ம உசோப்போட கேங்க காட்டுறாங்க. அவங்க இன்னுமே பொறுமையா மேலதான் ஏறிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் மேல ஏறினா போதும் கிங் பிளாட்டிவ்க்கு போய் சேர்ந்துடலாம். என்ன அவங்களால கொஞ்சம் முடியல, கஷ்டப்பட்டு தான் ஏறுவாங்க. அந்த டைமுக்கும் போது இந்த பார்த்தலோமியோட அலப்பறை தான் தாங்க முடியல. ஏன்னா ரோபினோட கையை பிடிச்சு மேல ஏறிட்டு இருக்கான்ல, எனக்காண்டி ரோபின் சென்பாயே ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லி கதறி கதறி ஆனந்த கண்ணீர்ல அழுது புலம்புவானா. அந்த லூசு போய் அழுதுல அங்க வானவிலே கிரியேட் ஆயிருச்சு. இது என்ன கனவா இல்ல நனவா, நான் இங்க இருந்து பொறுமையா மேல ஏறி போறேன் அப்படின்னு அடிச்சு பிச்சுக்கிட்டு வேகமா மேல ஏறுவான். இவனை எந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அத்தனை பேருமே பேபே பேபேன்னு முழிப்பாங்க. என்ன பண்றது, ஃபேன் பாயாச்சே, நம்மளை விட்டாலும் இதே மாதிரி தானே பண்ணுவோம். அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. சரி ரைட்டுன்னு இப்படி மேலே ஏறி போயிட்டு இருந்தா திடீர்னு கீழே இருந்து ஒரு கத்தி ஒண்ணு சரக்குன்னு மேல வரும். நல்ல வேளை ரெபேக்கா மட்டும் மூவ் பண்ணல, அவளோட மூக்குக்குள்ள விட்டு கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்திருக்கும். அப்புறம் மூக்கு இல்லாம தான் தெரிஞ்சிருப்பா. என்ன கத்தி எல்லாம் வருதுன்ட்டு கீழே பார்த்தா எல்லா நம்ம ஆளுகளை புடிக்கணும்னு வெறி கொண்டு திரியறானிலே அந்த கிறுக்கு பயலுக தான். அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா இவங்க எல்லாத்தையும் புடிச்சு கொடுத்தா காசு நிறைய கிடைக்கும், அதனால விடவே கூடாதுன்னு வெறி கொண்டு வருவானுங்க. இதே வேகத்துல இதே மாதிரி நம்மளால ஸ்லோவா மேல போனாங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிடுவானுங்க. ஏன்னா இப்ப அவங்களோட டார்கெட் 3 பேரு. ஃபர்ஸ்ட் ரெபேக்கா, அவளுக்கு 100 மில்லியன். ரெண்டாவது ரோபின், அவளுக்கும் 1 ஸ்டார் 100 மில்லியன். ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தா 200 மில்லியன். அதுக்கு அடுத்தது 5 ஸ்டார் ஆன உசோப்பு, அப்ப மொத்தமா பார்த்தா 7 ஸ்டார். 7 ஸ்டார்னா 700 மில்லியன் பேரிஸ். அடங்கொக்க மக்கா, அது எப்படி விட முடியும்? இல்ல ஒவ்வொருத்தனோட மூஞ்சையும் பாத்தீங்களா, செருப்போட பேக் சைடு மாதிரியே இல்ல. எப்படியாச்சும் புடிச்சே தீரணும்னு அந்த அளவுக்கு ஆர்வத்தோட வந்திருக்கானுங்க. இங்க எல்லாம் உடனே அடிச்சு புடிச்சு மேல ஏறிட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தன் ரெபேக்காவோட காலை பிடிச்சிருவான், இன்னொருத்தன் டேங்க லாக் பண்ணிடுவான். இத பார்த்தா பார்த்தலோமியோ ஐயோ அவசரப்பட்டு இவ்வளவு தூரம் மேல வந்துட்டமேனு புலம்பிட்டு இருப்பான். இங்க ரெபேக்காவோட காலை பிடிச்ச அந்த தடிமாட்டு பாலையை இழுக்கிறதுனால அவளால மேல ஒழுங்கா பிடிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் இழுத்தானா போதும் கீழே விழுந்து சட்னி ஆயிருவான். அப்பதான் ரோபின் அவளோட பாடியில கைய வர வச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா ரெபேக்கா மேல கைய வைப்பேன், அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் அவளை காப்பாத்துவேன்டான்னு சிவனியா அடிப்பா. இத பார்த்ரோமியோ தலையில தொங்கிக்கிட்டே பார்த்துக்கிட்டு ரோபின் சென்பாய் மாஸ் காட்டுறாங்க. இந்த அற்புதத்தை காண என் 2 கண்கள் பத்தாதுன்னு சொல்லி அங்க புலவர் மாதிரி என்னமோ புலம்பிக்கிட்டு இருப்பான். உடனே உசோ பார்த்துட்டு எடுபட்ட மொல்ல மாதிரி பையல பேரியரை வச்சு ஏதாச்சும் பண்ணடா பரதேசி பையலன்னு திட்டுவானா. சொல்லிட்டீங்கல்ல தட்டி பிரிச்சுறேன்னு. அதுக்கப்புறம் என்னென்னமோ அட்டுவலியெல்லாம் பண்ணி எப்படியோ மேல வந்து சேர்ந்தாச்சு. ஆனா என்ன கீழே இன்னும் ஏகப்பட்ட பேர் மேல வந்துகிட்டு இருக்கானுங்க. அவனுங்க எல்லாம் மேல வந்தானுங்கன்னா ஒரு பெரிய கலவரமே உண்டாகும். சரி இதுக்கப்புறம் ரோபின் எதுக்கு அந்த கையை வைக்கணும், கழட்டி விட்டுட்டா வேலை முடிஞ்சதுன்னு டப்புன்னு மறைய வச்சிருவான். அவ்வளவுதான், அந்த ஹைட்ல இருந்து கீழே விழுவானுங்க. எலும்பு மிஞ்சுமான்னு தெரியல, ஆனா சட்னி கன்ஃபார்ம். இனி வர்றவனுங்க எல்லாம் அவனுங்களை வலிச்சல்லிட்டு தான் போகணும். எப்படி இந்த குரூப் ஒரு வழியா சேஃப்டியா மேல போய் சேர்ந்தாச்சு, எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதே நேரம் லூஃபி அந்த பிக்காவோட மண்டையை அடிச்சு பீஸா தெரிய விட்டான்ல, அதுகிட்ட
எந்த ஒரு அசைவுமே இல்ல, அப்படியே பேன்னு நிக்கும். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சிருச்சா, என்னாச்சு ஏதாச்சுன்னு அவன் ஆளுங்க எல்லாத்துக்குமே ஒரே பதட்டம். ஆனா லூஃபி கேஷுவலா வந்து நம்ம ஆளுங்க கூட ஜாயின் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். ஜோரோ தெளிவா சொல்லிடுவான், நீ அடிச்சது வெறும் ஸ்டோனை மட்டும் தான், அந்த பிக்கா அந்த ஸ்டோனுக்குள்ள தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான உடனே இப்போதைக்கு அவன் இல்ல அதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் பேலஸ்குள்ள போயிடலாங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே ஜோரோ வந்துகிட்டு அவன் எங்க இருக்கான்னு சொல்லி அப்படியே அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த டைம் அவன் அப்படியே முன்னாடி இருந்து பொறுமையா மேல வருவான். சொல்ல போனா அதுதான் அவனோட நெஜா பாடி. இவ்வளவு நேரமா கல்ல வச்சு விளையாண்டதெல்லாம் ஒரு டுபாக்கூர் வேலை தான். இப்ப அவனை மட்டும் போய் அடிச்சாங்கன்னா பஞ்சாயத்து ஓவர். ஆனா அவனோட நார்மல் சைஸே சும்மா மலமாடு மாதிரி இருக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை ஹியூமன் ஃபார்ம்ல பாக்குறாங்க. ஏன்னா இவ்வளவு டைம் சண்டை போட்ட வரைக்கும் அவன் ஸ்டோனா வந்து மட்டும் தான் சண்டை போட்டிருக்கான். அவன் கையில ஒன்னே ஒரு பெரிய கத்தி எடுத்து பயங்கரமா அட்டாக் பண்றதுக்காக அப்படியே கையை ஓங்குவானா. உடனே புல்லு பார்த்து செமையா பீதி ஆகுமா. அட லூசு, பிரேக் அடின்னு உடனே பிரேக் அடிக்கும். பட் அடிச்சாலுமே தேய்ச்சிக்கிட்டே அது பக்கத்துல போகும். இதுக்கு மேல என்ன பிரயோஜனம், அதான் சோலி முடிய போதேன்னு பதறுவானுங்க. பிக்கா உடனே அப்படின்னு சொன்ன உடனே லூஃபி இழிச்சுக்கிட்டே ஓடி வருவான். அவ்வளவுதான், இன்னைக்கு ஓங்கின ஃபோர்ஸுக்கு நம்ம ரெண்டு பேர்த்தோட தலையை காலின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு குடிஞ்சு உட்காந்துக்குவானுங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆயுமே வெட்டின மாதிரியே இல்ல. இந்நேரத்துக்கு வெட்டி நம்ம தலை தனியா போயிருக்கணுமே, ஒருவேளை கலண்டுருச்சான்னு சொல்லி சுத்தி முத்தி பாப்பானுங்க. பார்த்தா பிளைல போயிட்டு இருப்பானுங்க. எது புல்லு பறக்குதான்னு பார்த்தா எல்லாம் நம்ம லூஃபி பார்த்த வேலை தான். கத்திய வச்சு வெட்டினால அதுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்காக அந்த புல்ல தூக்கிட்டு ஒரு ஜம்ப் ஒன்று போட்டிருப்பான். என்ன அந்த டைமும் சிரிச்சுக்கிட்டே ஓடுவானா. அது பிக்காவை இன்னும் கடுப்பேத்தும். உன்னை விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு ஓங்கி மறுபடியும் வெட்ட வருவானா. உடனே ஜோரோக்கு செம ஹாப்பி. ஏன்னா அவன் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட்ஸ்மேன் கூட சண்டை போடணும் தான் இவ்வளவு நாளா வெறியோட இருக்கான். சோ அப்படி ஒருத்தன் கிடைச்சிருக்கும் போது விடுவானா என்ன, அவ்வளோ பெரிய கத்திய வச்சு வெட்டுவான். அதை ஜோரோ அவனோட தம்மா கூண்டு கத்தி வச்சு தடுப்பான். இதுல வேற கேஷுவலா எல்லாத்தையும் என்கிட்ட விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவானா. அத்தனை பேரும் மிரண்டுருவாங்க. அதுவும் அவன் அட்டாக்க தட்டி விட்டதுல அவன் அப்படியே பேக் அடிப்பான். உடனே இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்துட்டு கடவுளோட ஃப்ரெண்டால மட்டும்தான் இந்த அளவுக்கு சண்டை போட முடியும்னு ஆனந்த கண்ணீரோட அந்த சண்டையை பார்த்து ரசிப்பானுங்க. இங்க லூஃபி, ஜோரோ நீ அவனை பார்த்துக்க, நான் போய் அந்த டோஃப்ளமிங்கோவை உதைக்கிற உதையில இனிமேட்டு அவன் வாழ்க்கையில குப்புற மட்டும் தான் படுப்பான்னு சொல்லிட்டு போவான். இங்க ஜோரோக்கு செம ஹாப்பி, சண்டை போட நல்ல ஆள் கிடைச்சிட்டா செம என்டர்டைன்மெண்ட் தான். உடனே பிக்கா, உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நான் லூஃபி கூட தான் சண்டை போட வந்தேன், வழிய விடுறான் அப்படின்னு ஜோரோவை தள்ளி போக சொல்லுவான். தம்பி, எங்க கேப்டன் உன்ன மாதிரி ஒரு டம்மி பீஸுங்க கூட எல்லாம் சண்டை போட மாட்டான், உன்னை சமாளிக்க நான் போதும். வாய்ஸ பாரு, வட சட்டியில வாழைப்பழத்தை வச்சு தேய்ச்ச மாதிரி சை அப்படின்னு துப்புனவுனே பிக்காவுக்கு சிறுப்பு சாணியில முக்கி அடிச்ச மாதிரி ஆயிருச்சு. உடனே நம்ம போய் அப்படியே கேவலமா இழிச்சுக்கிட்டே லுக்கு விடுவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.